ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நதிமுல்லா ஷெரீஃப் உங்கள் பேர்ட்ஸில் வரைஞ்சி. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா புறாவை பற்றி மட்டும் தான் இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எதுவுமே இல்லை. நம்மக்கிட்ட வந்து எல்லா புறாவும் ரெக்க வெட்டாமல் வச்சுருக்கோம். அதில் நிறைய புறா வந்து நம்மக்கிட்ட இங்கே எதுவுமே சுத்த ஆகலை. 4 புறா மட்டும் தான் நம்மக்கிட்ட பறக்குது. அந்த 4 புறாவை வெளியே எடுக்கிறதுக்கு நான் படுற பாடு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உள்ளே போயிட்டு நான் பிடிச்சி வெளியே விட மாட்டேன் புறாவை. வெளியே வர்றதுக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா எல்லா புறாவுக்கும் ரெக்க இருக்குது. எப்படி நான் ஒரு புறா வெளியே வர இருக்கும் வெயிட் பண்ணி நான் வெளியே விட்றேன்னு சொல்லிட்டு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபீமேல் குண்டில் 3 புறா வெளியே எடுக்கணும். ஒரு பெரிய புட்டை, அப்புறமா 2 நம்மக்கிட்ட வேடை வந்து இங்கே சுத்தாகிறது. அப்புறமா மேல் குண்டுலேருந்து ஒருத்தர் ரோசி மட்டும் தான் வெளியே எடுக்கணும். முதல்ல ரோசியை வெளியே எடுத்தால் இவங்க 2 பேரை ஈஸியாக வெளியே எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். சரி வேணாம், முதல்ல ஃபீமேல் குண்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபீமேல் குண்டு ஓப்பன் பண்ணுறேன். இன்றைக்கி யார் யார் வந்து எவ்வளோ பாடு பார்த்த போகிறாங்கன்னு தெரியல. வந்துட்டாங்க எல்லாருக்கும். இல்லை, யார் வெளியே வரான்னு பார்க்கலாம். நல்ல ஒரு இடம் வந்து இருக்குது, வெளியே வருதான்னு தெரியல. நம்ம வந்து மற்ற புறா வெளியே வராத அளவுக்கு திறக்கணும், ஏன்னா வெளியே வந்துச்சுன்னா பறந்துடும், புறா மிஸ் ஆகிடும். உங்களுக்கு கிட்ஜல் புறா தெரியுதா பாருங்கள். இந்த கிட்ஜல் புறாவும் அந்த ப்ளூ ஃபீமேல் நான் பேர் பண்ணி வச்சுருந்தேன். மேல் வந்து ரொம்ப அடிக்கிறதால நான் 2த்தையும் தூக்கி ஃபீமேல் குண்டில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு இடம் வெளியே வந்துச்சு. 2 விட வெளியே வந்துச்சு. இப்போ ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் வெளியே வரணும். அந்த ஊன்லேருந்து ரோசியை வெளியே எடுக்கணும். நிச்சா நிச்சா இந்த புறா வரதுக்கு எப்பவுமே லேட் பண்ணும். எப்போ வருதுன்னு இந்த புறா இந்த புறா வந்தோடனே ரோசியை கூட வெளியே சீக்கிரமாக வந்துடுவான். இந்த ஃபீமேல் கூட தான் ரோசி வந்து ஃபேல் ஆகிருக்கா போல். இந்த ஃபீமேல் வெளியே வந்துச்சுன்னா ரோசியை வந்து ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். நம்ம 2 விட வந்து வெளியே விட்ருக்கோம். 2 பேர் வந்துட்டாங்க. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கீழே வரதோட மேலே ட்ராப் ஆண்ட வந்து அதிகமாக உட்காருது. ட்ராப்பை வந்து பார்ப்போம் அங்கேருந்து வெளியே வருதான்னு. பரவாயில்ல, ஃபீமேல் வந்து ட்ராப்லேருந்து வெளியே வருது. இந்த பெரிய ஃபீமேலை நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த ஃபீமேலும் வெளியே வந்துச்சு. இப்போ 3 புறா ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒருத்தர் தான், ரோசியை மட்டும் தான் வெளியே எடுக்கணும். ரோசி ரோசி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா போல். வெளியே வந்துடுவாரா என்ன தெரியல, பார்க்கலாம். ரோசியா
வேறு புறா வெளியே வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப தொல்லையாக போயிடும். எதுவுமே நம்மக்கிட்ட வந்து அந்த கூண்டுலேயும் பறக்கலை, இங்கேயும் நம்ம பறக்க வைக்க முடியாது. மிச்ச நேரத்தில் ரோசி வந்து சீக்கிரமாக வெளியே வருவாப்பில். இப்போல்லாம் வந்து ரோசி வெளியே வரத்துக்கு யோசிக்கிறாப்பில். ஆ ஆ ஆ அவளோட ஃபீமேல் கீழே இறங்கிச்சுன்னா சீக்கிரமாக வந்துடுவாப்பில். நின்று எதுவும் யோசிச்சுட்டு இருக்காப்பில். வராப்பில். ரோசியா ரோசி வட்டா வேணாமா யோசிக்கிறாப்பில் ரோசி. ஆ ஆ ஆ ஆ இந்த 2 விட உட்காந்துருக்குது. ரோசியா இந்த மேலுக்கு வந்து ரெக்க வெட்டி தான் வச்சுருக்கோம், அதனால் டென்ஷன் இல்லை. ரோசி ரோசி முதல்ல மாரி இல்லை, இப்போலாம் ரொம்ப கூப்பிட்டா கூட கண்டுக்க மாட்டேறான். வரான் 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 வரான். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ என் கீழே இறங்குது. ஃபீமேல் வந்துச்சு ரோசி. இது இப்போ ரோசி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. ரோசியா ஆ ஆ ஆ ரோசி ஃபீமேல் கிட்டே வருது. ஆ ஆ ஆ வெளியே வராமல் என்ன பண்ணுறோமா. ஃபீமேல் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் வந்துச்சு. வரான் 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 வந்துட்டான். இப்போ அவன் பாட்டுக்கு மேலே போயிடுவான். எல்லோரும் வந்துட்டாங்க, நம்ம இப்போதைக்கு டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நம்ம ரோஸியும் அந்த ஃபீமேலும் பறக்கும், போட்டி பார்ப்போம் பறக்குதா இல்லையான்னு. ரோசி பறந்துட்டாப்புல. அந்த ஃபீமேலும் பின்னாலே பறந்துச்சு. இவங்களும் எங்கே பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க வெடிங்களும். ஒரு விட எங்கே இறங்கிச்சு. ரெண்டு பேரும் பறந்து அந்த வீட்டு மேலே உட்காந்துட்டாங்க. அங்கே போய் அட்டகாசம் பண்ணுறான். அந்த ஃபீமேல் வந்து கரெக்டாக வீட்டு மேலே தான் உட்காரும். ரோசி கூட பறந்து பறந்து அந்த வீட்டு மேலே உட்கார ஆரம்பிச்சிச்சு. இப்போதைக்கு சுத்தாகட்டும், அப்புறமா நம்ம எல்லாம் புறம் பறக்க வைக்கும்போது தொத்துறது ஈஸியாக தான் இருக்கும். நான் இந்த 2 வீடையும் இங்கே உட்கார வச்சு பழக்கம் பண்ணிக்கிறேன். ஏன்னா புறாங்க வந்து வேறு வீட்டில் உட்கார ஆரம்பிச்சுன்னா அந்த பழக்கம் வந்து நடுவில்
நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த பழக்கம் வந்து அவங்களுக்கு போகாது. திருப்பி அந்த வீட்டில் போய் உட்காரும். திருப்பி அதை மாற்றுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த 2 விடைங்க அது போக்கிலே விட்டுறது. இது நார்மலாக இங்கே இருக்கட்டும். அவங்களே எப்போ பறக்கணும்னு நினைக்கிறாங்களோ பறக்கட்டும். அது வரைக்கும் இவங்க இஷ்டத்துக்கு இவங்க என்ன பண்ணுறாங்களோ ஏறட்டும் இறங்கட்டும், அதேமாரி பண்ணட்டும். இவங்களுக்கு நான் காய்ச்சல் போடல, சொல்ல மறந்துட்டேன். இந்த புறாங்களுக்கு வந்து விடையிலேருந்து இந்த மாடியிலேயே ஓப்பன் பண்ணி விட்டதால் இவங்க அப்படியே பழகி அவங்களே மேலே ஏற ஆரம்பித்து அவங்களே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள நான் அப்படியே விட்டுட்டேன் அவங்க போக்குலேயே. ரோஸ் எங்கேயோ போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வராப்பில். ஆ 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 2 பேரில் யார் முதல்ல வராங்க பார்க்கலாம். இந்த புறாவெல்லாம் மேலே பறக்க விட்டுட்டு புது புறாங்களை பறக்க விட்டுட்டு உக்காஞ்சி அவங்க எப்போ வருவாங்க வெயிட் பண்ணுறதுல டைம் போகிறதுலே தெரியாது. இது நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நாங்கள்லாம் பிகினிங்லலாம் சொல்ல தேவையில்லை. காலைல வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போயிடுவோம் புறாவை. அது இறங்காது. சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப தொல்லை பண்ணும். அந்த சாயங்காலம் வரைக்கும் இருட்டாக வரைக்கும் மாடியில் உட்காந்துட்டு இருப்போம். அதுமாரி எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மிச்ச புறாங்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க என்ன பண்ணுறோம் வெளியேன்னு. 2 பேர் ஜாலியாக இங்கே உக்காஞ்சிட்டாங்க. எப்போ வருவாங்க தெரியாது. ஆனால் ரொம்ப லேட்லாம் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. அது ஒன்று சொல்லலாம். சில புறா போய் உக்காந்துச்சுன்னா வரவே வராது, ரொம்ப லேட் பண்ணும். நம்ம புறா அந்தமாரி இல்லை. யாராவது ஒருத்தவங்க வந்து சீக்கிரமாக வந்தாலே 2 பேரும் வந்துடுவாங்க. பார்க்கலாம் யார் ஃபஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு. ஃபீமேல் வர மாரி இருக்குது, பார்க்கலாம். ஃபீமேல் வராதா ரோசி வராங்க. அங்கே ஃபேர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த புறா இன்னும் இது வரைக்கும் மேட் ஆகலை, ரோசியும் இந்த ஃபீமேலும். ஆனால் சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. 2 பேருக்கும் அம்மா அப்பா வேறு தான். இந்த ஃபீமேலுக்கு அம்மா அப்பா யார் பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம பழைய புறா தலைவெல்ல, இன்னொன்று வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருந்து இல்லையா ஒரு ஆண், அதுதான் அதோட அப்பா. அப்புறமா இந்த 2 வேடைங்களுக்கும் அதே தான், சேம் அம்மா அப்பா. ஆ ஆ ஆ ஆ அந்த ஃபீமேல் வந்தாலும் ரோசி விட மாட்டான் போல். ரோசி பின்னாலே வலிச்சுன்னு போகிறா போல். இவங்க 2 பேரும் பறக்கிறாங்க எங்கேயோ. ஒரு விட அங்கே போயிட்டு இருக்குது. எதுக்கு பறந்துக்குது திடீர்னு? ஒரு விட அவங்க உட்காந்துட்டு இருக்குது. ஒரு விட தெரிதா பாருங்க. காக்கா கீக்கா தோத்துச்சான்னு தெரியல. இது வரைக்கும் இந்த விட வீட்டை விட்டு எங்கேயும் தாண்டல. ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே போய் உக்காந்துட்டு இருக்காங்க. ஒரு விட அவங்க கூட இருக்குது. 3 பேர் இருக்காங்க அங்கே. ஒரு விட சிங்கிளாக இருக்குது. இந்த விட வந்துடும் நினைக்கிறேன். அங்கே போய் உட்காரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த விடையும் போயிட்டு அங்கே தான் உட்காந்துருக்குது. இந்த விட வந்து லைட்டாக சடக்கு.
ஒரு காலம் பெண்டு, ரெக்கையும் ஒன்று ஷோல்டர் கீழே இறங்கி இருக்குது. அதனால் இது கிராஸாகவே பறக்குது. இந்த விட வருது. ஒரு விட வந்துச்சு, அந்த விட வந்துடும் இப்போது. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாரி எனக்கு தெரியுது. நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போனால் நீங்களும் பார்க்க மாட்டீங்க, எனக்கும் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு விட வந்துச்சு, மீதி 3 பேர் அங்கே இருக்காங்க. ஆனால் இன்னொரு விட கண்டிப்பாக வரணும் இவ்வளோ சீக்கிரமாக. ஆனால் அது வரல. இவங்க கூட போய் உட்காரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே கண்டிப்பாக நடக்கும். ஆ ஆ ஆ ஆ காக்காங்க தான் தொத்துன்னு நினைக்கிறேன். பூரா மெஸ்ஸல் ஆகுது. ஆ ஆ ஆ ஆ அவன் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கான். ரோசி வராப்பில். ரோசி எங்கே பறந்து போகிறாப்புல. அதோட மீன் அதோட ஃபீமேலும் கூடயே பறக்குது. 2 பேர் அப்படியே போகிறாங்க. தெத்தா பாருங்கள். விட பறக்குது. ஒரு விட வந்துச்சு. ரோசியும் வந்துச்சு, ஃபீமேலும் வந்துச்சு. 4 பேரும் வந்துட்டாங்க. 4 பேரும் வந்துட்டாங்க. நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். இன்றைக்கி வீடியோ வந்து இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாரி புறா வளர்க்குறவங்க இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் வித் பாஸ்ல வந்து மறக்காமல் அந்த பெல் பட்டனை குரும் குரும்னு வைத்துருங்க. பாய்.